எனது அன்பானவர்களே, தண்ணீரை தித்திக்கும் திராட்சை ரசமாக மாற்றியதே இயேசு செய்த முதல் அற்புதம். வேறு 2 சந்தர்ப்பங்களில் சில ரொட்டிகளையும் மீன்களையும் கொண்டு ஆயிரக்கணக்கானோரின் பசியை ஆற்றினார். அவர்கள் சாப்பிட்டது போக மீதமும் இருந்தது. எல்லா விதமான நோய்களையும் உடல் பலவீனங்களையும் இயேசு குணப்படுத்தினார். மத்தேயு 4:23. கடைசி எதிரி என பொருத்தமாகவே அழைக்கப்படும் மரணத்தை எந்த மனிதனாலும் வெல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 15:26. ஆனால் இறந்தவர்களை இயேசு உயிர்ப்பித்தார். ஒரு விதவையின் இளம் மகனையும் ஒரு சிறு பெண்ணையும் உயிர்ப்பித்து அவர்களுடைய பெற்றோரின் நெஞ்சில் பால் வார்த்தார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த ஜனங்களின் கண்முன்னாலேயே தனது நெருங்கிய நண்பர் லாசருவை உயிர்த்தெழுப்பினார். அதுவும் அவர் இறந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் கழித்து. இயேசுவை கொலை செய்ய துடியாக துடித்துக் கொண்டிருந்த எதிரிகளும் கூட அவர் செய்த இந்த அற்புதத்தை மறுக்கவில்லை. யோவான் 11:38. இயேசு ஏன் இந்த அற்புதங்களை செய்தார்? அவரால் சுவாசம் பெற்றவர்களும் கடைசியில் இறந்துதானே போனார்கள்? உண்மைதான். ஆனால் இயேசு செய்த அற்புதங்கள் மக்கள் மனதில் நம்பிக்கையை விதைத்தன. ஆம், மேசியாவின் ஆட்சியை பற்றிய மெய்சிலிர்க்க வைக்கும் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கு அத்தாட்சி அளித்தன. ஆமேன்.